கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஓனர்ஷிப் பை ஒன் மேன், ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குவிக் டிசிஷன், அன்லிமிட்டெட் liability, enjoying entire profit, absence of government regulation, no separate entity and maintenance of secrecy. ஸோ இது எல்லாமே சைட் ஹெட்டிங்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட உள்ள நம்ம மீனிங் கரெக்டாக எழுதலாம், ஓகேவா. பட் சைட் ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்க மாதிரி அப்படியே தான் இருக்கணும், ஓகேவாம்மா. ஸோ தீஸ் ஆர் தி சைட் ஹெட்டிங்ஸ். ஃபஸ்ட் நம்ம சைட் ஹெட்டிங்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே மீனிங் இருக்கும், ஓகேவா. இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் பை மேன். ஸோ ஓனர்ஷிப் பை ஒன் மேன் அப்படின்னா சிங்கிள் இண்டிவிஜுவல் தான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகிறது. ஸோ ஓனர் வந்து ஒரே ஒரு மேன் தான், சிங்கிள் இண்டிவிஜுவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு டூ மீன்ஸ் இஸ் கோயிங் டு ஓன் த பிஸ்னஸ் பை த சிங்கிள் பர்சன் அண்ட் ஹீ ரெக்வயர் கேபிட்டல், ஓகே. அண்ட் நாட் ஒன்லி ஓனர் பட் ஆல்சோ ஹீ இஸ் அ மேனேஜர். ஸோ வந்து இந்த பிஸ்னஸை யார் ஓனரு அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் தான். அவர் ஓனர் மட்டும் கிடையாது, he is also the manager because he is going to manage the business, okay. ஸோ எவ்வளோ கேபிட்டல் வேணுமோ அவர் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குவிக் டிசிஷன், ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவல் இஸ் ஓனர், நாட் இஸ் டோன்ட் நீட் டு கன்சல்ட் வித் எனி ஒன். ஸோ வந்து ஓனர் தான் வந்து டிசைட் பண்ணணும், அந்த ஒர்க்கில் என்ன பண்ணணும்னு யார் டிசைட் பண்ணணும், ஓனர் தான் டிசைட் பண்ணணும். ஸோ வந்து அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ ஈ இஸ் ஒன்லி கோயிங் டு டேக் இஸ் ஓன் டிசிஷன், ஓகே. ஸோ ஈ இஸ் ஒன்லி கோயிங் டு டேக் தி ஓன் டிசிஷன். பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா எல்லா டிசிஷனுமே அவங்க தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து குயிக்காக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவாம்மா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. ஸோ அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, லயபிலிட்டி அப்படின்னா பொறுப்புகள், ஓகேவா. ஸோ வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாருன்னா அவருக்கு பொறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்லிமிட்டெட், அளவே இல்லை, பொறுப்புகள் வந்து அவருக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேம்மா. ஸோ இஃப் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு பே த டெப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு கடன் வாங்குறாரு அந்த ஓனர், சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை அடைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும், அவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கூட வந்து அவங்க வச்சு அந்த கடனை தீர்க்கணும். அதுதான் வந்து அவருக்கு அளவில்லாத பொறுப்புகள். இந்த பிஸ்னஸ்க்காக எந்தனா கடன் வாங்கியிருந்தால் கூட என்ன பண்ணணும், வந்து அவர் வந்து அவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட பிஸ்னஸ்க்கு அவர் தந்து அந்த கடனை அடைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இஸ் த அன்லயபிலிட்டி, அளவில்லாத பொறுப்புகள், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, இஸ் கோயிங் டு என்ஜாய் தி என்டையர் ப்ராஃபிட். ஹவ் வந்து அவர் எப்படி எல்லா ப்ராஃபிட்டுமே எப்படி அவருக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ த இண்டிவிஜுவல் இஸ் ஸ்ட்ரைவ்ஸ் தி ஹார்ட் ஒர்க். ஸோ வந்து அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் தான் என்ன பண்ண போகிறாரு, எல்லா ஹார்ட் ஒர்க்குமே போட்டு அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் அதில் வர ப்ராஃபிட் எல்லாமே யாருக்கு, அந்த சிங்கிள் இண்டிவிஜுவலுக்கு தான். ஸோ அந்த சிங்கிள் பர்சன் தான் என்ன பண்ண போகிறாரு, எல்லா என்டையர் ப்ராஃபிட்டையுமே வந்து என்ஜாய் பண்ண போகிறாரு. பிகாஸ் அதில் போட்டிருக்க ஹார்ட் ஒர்க் எல்லாமே யாருடையது, அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல். ஸோ அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் எல்லாமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான், ஓகேவாம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன். ஸோ வந்து இதில் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. பிகாஸ் we are not going to register in the government, this business will not be registered under government, okay. ஸோ இதில் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ், எதுக்காகவும் நம்ம வந்து லீகலாக போய் தான் பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம், ஓகேவாம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோ செப்ரேட் என்டிட்டி, ஓகே. நோ செப்ரேட் என்டிட்டி அப்படின்னா என்னென்னா, த பிஸ்னஸ் வென்எவர் இஃப் இட் வாண்ட் டு க்ளோஸ் இட் மே க்ளோஸ், ஓகேவா. இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு வந்து அந்த ஓனர் இறந்துட்டாரோ இல்லை அவரால் முடியலையோ இல்லை வந்து சப்கான்ஷியஸ் ஆகிட்டாரோ
அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இன்சால்வன்சினா அவரால் முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரெசி. இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா சீக்ரெட்டை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பிஸ்னஸோட எல்லா திங்ஸையுமே அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் எல்லா திங்ஸையுமே வந்து மேனேஜ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் ஓனர் தான். ஸோ அதனால் அவரால் என்ன பண்ண முடியும், அவரோட பிஸ்னஸ் சீக்ரெட்ஸை அவருக்குள்ளேயே வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் sole trader. ஓகே, ஸோ வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓனர்ஷிப் பை ஒன் மேன், freedom of work and quick decision, unlimited liability, enjoying entire profit, and then absence of government regulation and no separate entity, and last maintenance of secrecy. So these are the characteristics of sole trader. So next topic is advantages and disadvantages of the sole trader business. So இந்த பிஸ்னஸோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ், என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈஸி ஃபார்மேஷன், இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட், ஸ்மால் கேபிட்டல், கிரெடிட் ஸ்டாண்டிங், பர்சனல் கான்டாக்ட் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, ஸோ வில் see the explanation. ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸி ஃபார்மேஷன். ஆல்ரெடி ஸோ வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் எந்த ஃபார்மாலிட்டிஸுமே இல்லை. அவர்கிட்ட என்ன இருந்தால் போதும், அவர்கிட்ட சேவிங்ஸ் இருந்தால் போதும், இல்லைனா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு ஃபார்ம் த பிஸ்னஸ் தேர் இஸ் நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ். இஃப் ஈ கேப்பபிள் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஈ கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ் வித் த நெசசரி ரிசோர்ஸஸ். ஸோ அவர்கிட்ட இருக்க என்ன வந்து ஒரு சொந்தமான இடம் இருந்தால் போதும், அப்படி இல்லைன்னா ரெண்ட்டுக்கும் நம்ம இடம் இருந்தால் போதும், இல்லை கம்மியான அமௌண்ட் இருந்தால் போதும். அவருக்கு என்ன, அவருக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தே கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தட் இஸ் த ஃபஸ்ட் அட்வான்டேஜ். அது ஒரு நன்மை இருக்குது. செகண்ட் என்ன பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட். ஸோ அவர் என்ன எஃபர்ட் போடுறாரோ, என்ன கஷ்டம் அந்த பிஸ்னஸில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாரோ அதுக்கேற்ற ரிசல்ட் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஹியர் சி தேர் இஸ் அ direct relation, incentive to work hard. So in this incentive work there is a direct relationship between effort and reward. So எவ்வளோ கஷ்டங்கள் அவர் போடுறாரோ, எவ்வளோ எஃபெக்ட் போடுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ரிவார்டு கிடைக்கும். அவருக்கு திருப்பி பேக் வந்து அவருக்கு என்ன கிடைக்கும், வந்து அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்டையர் ப்ராஃபிட் தேர் இஸ் நோ ஷேரிங். ஸோ அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை அவர் வந்து யாருக்கும் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ அது வந்து அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணி இன்னும் ப்ராஃபிட் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். இது ஒரு நன்மை தான் இல்லைம்மா. நம்ம எவ்வளோ ஒர்க் ஹார்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் கேபிட்டல். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், ஸ்மால் கேபிட்டல் இருந்தாவே போதும், நம்மளால் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்டாண்டிங். ஸோ கிரெடிட் ஸ்டாண்டிங் அப்படின்னா, கிரெடிட்னா என்ன அப்படின்னா கடன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த கிரெடிட் ஸ்டாண்டிங் அப்படின்னும் போது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இஸ் லயபிள் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் தி டெப்ஸ் இஃப் கெட் மோர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வந்து இப்போ வந்து நம்மளுக்கு சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து பொறுப்புகள் வந்து அளவில்லாத இருக்கும் போது வி கேன் யூஸ் அவர் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நம்மளோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கூட நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடனை வந்து நம்ம வந்து தீர்க்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை கூட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா வி கேன் கெட் தி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ்.
கஸ்டமர்ஸ், நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து நம்ம கடன் வாங்கிக்கலாம் நம்ம ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா there is a personal contact with the customers. ஸோ வந்து நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க, மேபி நம்மளோட க்ளோஸ் காண்டாக்டில் தான் இருப்பாங்க. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கும் போது என்ன பண்ணலான்னா அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிஸ்னஸை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது கஸ்டமரோட க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கும் போது அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கும் போது நம்மளோட ப்ராடக்டை நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா we can change in the பிஸ்னஸ். ஸோ வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்மளோட பிஸ்னஸில் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஓனராக இருக்கும் போது ஏன்னா அவர் ஈஸியாக அவரோட டிசிஷனை அவர் எடுக்க முடியும் இல்லைம்மா? ஸோ வந்து அதனால் என்ன பண்ணலாம், ஈ கேன் ஈஸிலி adjust and change the business. Okay, change the requirements of his business. ஸோ வந்து இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு எதனா தேவைப்பட்டால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எதனா ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ these are the advantages of the sole trader. So what are the advantages of the sole trader? Easy formation, incentive to work hard and small capital, credit standing and personal contact with the customers and flexibility. Okay, so next topic is disadvantage. So this in the business நால நம்மளுக்கு என்ன தீமைகள், என்ன disadvantage அப்படின்னு பார்த்தீங்கன்னா limited capital, limited managerial skill, unlimited liability, lack of specialization and hasty decision. Okay, so வந்து these are the disadvantages of the sole trader. Okay, so we'll see the explanation. So limited capital. ஸோ வந்து இந்த பிஸ்னஸில் எப்படி ஸ்மால் கேபிட்டல், ஸோ வந்து கம்மியான அமௌண்ட் வச்சு நம்ம இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பை சிங்கிள் இண்டிவிஜுவல் இன் திஸ் பிஸ்னஸ் இஸ் லிமிட்டட் ஸ்கேல். ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ வந்து அது லிமிட்டடாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸை இன்னும் வந்து மேலுக்கு கொண்டு போக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ லிமிட்டட் மேனேஜரல் ஸ்கில். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மேனேஜரல் ஸ்கில். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் தான் எல்லா டெசிஷனும் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலேஜை வச்சு தான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ ஒருத்தரோட நாலேஜை வச்சு ஒருத்தரோட நாலேஜ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ வந்து அந்த பிஸ்னஸை எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பர்சன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் ஹெல்ப் த பிஸ்னஸ் டு பிஹைண்ட் தி சர்டன் ஸ்டேஜ். ஸோ மேனேஜரல் எபிலிட்டி இஸ் லிமிட்டட். ஸோ வந்து ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா எதுலையாச்சும் ஒன்றுத்தில் தான் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும். ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியாதது இல்லைம்மா? ஸோ தெர் இஸ் அ லிமிட்டட் மேனேஜரல் ஸ்கில். ஸோ வந்து அந்த சிங்கிள் இண்டிவிஜுவலுக்கு வந்து மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ அன்லிமிட்டட் லயபிலிட்டி வந்து அட்வான்டேஜஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அட்வான்டேஜில் என்ன சொன்னாங்க, நம்மளோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கூட நம்மளால் டெப்ஸ் எல்லாமே நம்ம பொறுப்புகளை வந்து நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ்லேயும் அன்லிமிட்டட் லயபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் கிரெடிட்டார்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்க. ஓகேவா? இப்போ நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மள டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்கல்ல அவங்க வந்து கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ கடன் கொடுத்தவங்க கிரெடிட்டார்ஸ், கடன் கொடுத்தவங்க வந்து நம்மளோட கடனை திருப்பி வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை எடுத்துப்பாங்க. ஏன்னா நான் வந்து சிங்கிள் ஓனர் இல்லை. ஸோ நான் எதாவது கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோடய கடனை சரி செய்கிறதுக்கு வந்து என்னோடய பிஸ்னஸ் அசட், என்னோடய பிஸ்னஸோட சொத்து வந்து போக என்னோடய
வந்து என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இன் திஸ் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வாட்? lack of specialization. Okay, in this business a small financial resources is limited. So வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்மால் ஃபினான்ஷியல் தான் நம்ம போட்டிருக்கோம், கம்மியான ஸ்மால் கேபிட்டல் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ்பர்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் cannot be employed. ஸோ என்னால் என்ன பண்ண முடியாது, என்னால் வந்து அந்தந்த ஃபீல்டுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை என்னால் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வேலைக்கு வச்சு என்னால் சேலரி கொடுக்க முடியாது. பிகாஸ் ஐ ஆம் இட் செல்ஃப் ஸ்டார்டட் வித் த ஸ்மால் கேபிட்டல். நானே வந்து சின்ன கேபிட்டல் வச்சு தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்குல்லம்மா. நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னா அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு இருக்குது, ப்ரொடக்ஷன் ஃபீல்டு இருக்குது, செல்லிங் ஃபீல்டு இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீல்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஒரு எக்ஸ்பர்ட் போடணும் அப்படின்னா என்னால் சேலரி கொடுத்து என்னால் பண்ண முடியாது. ஸோ எல்லா ஒர்க்குமே நான் சிங்கிள் இண்டிவிஜுவல், நான் தான் ஓனர், நான் தான் மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ தேர் இஸ் அ லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னா நான் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் மட்டும் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த செல்லிங் டிபார்ட்மெண்ட்டில், டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்டில், மார்க்கெட்டிங் ஃபீல்டில், அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டெலாம் வந்து எல்லா இதுலேயுமே வந்து எனக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வேலைக்கு வச்சு என்னால் வந்து சம்பளம் கொடுக்க முடியாது. பிகாஸ் ஐ எம் இட் செல்ஃப் ஸ்டார்டட் தி பிஸ்னஸ் வித் த ஸ்மால் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டி டிசிஷன். ஆஸ்டின்னா என்னென்னா மேபி ராங். ஓகேவா? ஸோ வந்து ராங்காக கூட முடியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோல் ட்ரேடர் இஸ் நாட் கோயிங் டு கன்சல்ட் வித் த அதர்ஸ் ஃபார் டிசிஷன் மேக்கிங். ஸோ வந்து அவர் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவர் போய் மற்றவங்கக்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து மேபி அந்த டிசிஷன் வந்து ராங்காக கூட முடியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? தீஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி சோல் ட்ரேடர். ஸோ வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி சோல் ட்ரேடர்? limited capital, limited managerial skills, unlimited liability, lack of specialization and hasty decision. So before that I want to inform you that side heading should be clearly defined in your book. Okay, so வந்து அதில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ சைட் ஹெட்டிங்ஸ் அதே மாதிரி தான் சைட் ஹெட்டிங்ஸ் இருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. உள்ளே இருக்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணால் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் இருக்கலாம், வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவாம்மா? ஸோ வந்து திஸ் சாப்டர் இஸ் ஓவர், 4th chapter. ஸோ தேங்க்யூ.